காலை வணக்கம். இந்திய தொழில் கூட்டமைப்பு சங்கம் பிக்கி சார்பாக வந்து டேன் எனர்ஜி சமிட் 2025 இது 15வது எடிஷன். இது தொடர்ந்து வந்து எவ்ரி இயர் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஆரம்ப காலத்தில் பண்ணுற டயத்தில் நமக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து எனர்ஜி பற்றாக்குறைகள் இருக்குது, அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசணும். அதுக்கப்புறமா எனர்ஜி பற்றாக்குறைங்கிறதெல்லாம் நீங்கி நம்ம வந்து செல்ஃப் சஸ்டெய்னிங்கிற மாதிரி வந்த பிறகு எப்படி வந்து சஸ்டைனபிலிட்டி, எப்படி க்ரீன் எனர்ஜி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். முக்கியமாக வந்து இப்போ தமிழ்நாடு வந்து வளர்ந்து வர்ற ஒரு மாநிலமாக இருக்குது. போன வாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிசர்வ் பேங்கோட ஒரு அறிக்கையில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டில் வந்து தமிழ்நாடு வந்து டாப் ஹையஸ்ட் 16% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஜிஎஸ்டிபியில் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்குது. மற்ற ஸ்டேட்டுங்களை விட நம்மளுக்கு தான் வந்து அதிகபட்சமான வளர்ச்சி. இந்த வளர்ச்சியில் முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 33% வந்து தொழிற்பங்குகளோட பங்களிப்பு இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற நம்முடைய ஜிஎஸ்டிபி வந்து 1 ட்ரில்லியனை நோக்கி 2030 வளரணும் அப்படின்னா அதில் வந்து நிறைய சேலஞ்சஸ், அதாவது என்னென்ன முறைகளை சந்திச்சு அது வரணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் முக்கியமாக பார்க்குறப்போ வந்து ரெனியூவல் எனர்ஜி ப்ளஸ் வந்து அது இல்லாமல் வந்து எப்படி எனர்ஜி கன்சர்வேஷன், இருக்கிற எனர்ஜி எப்படி நம்ம வந்து கன்சர்வ் பண்ணி அதை எப்படி பெட்டர் எஃபிஷியன்சி பண்ணுறதுங்கிறதுல முக்கியமாக பார்க்குறோம். இதெல்லாம் இருக்க புது விதமான எனர்ஜி என்ன வேணும். இப்போ நமக்கு வந்து ரெனியூபிள் எனர்ஜி இருக்குது, இருந்தாலும் வந்து அதில் வந்து நமக்கு சேலஞ்சஸ் வந்து ஸ்டோரேஜஸில் இருக்குது. இப்போ விண்ட், சோலார், ஹைட்ரோ எல்லாமே இருந்தாலும் ஸ்டோரேஜஸ் வந்து நைட் டயத்தில் இல்லை, இந்த மாதிரி உள்ள சேலஞ்சஸ் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங். பிகாஸ் வந்து ஒரு 5 மெகாவாட் ஒரு விண்ட் டர்பைனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 டன் பர்மனன்ட் மேக்னெட் வேணும். இதெல்லாம் இந்தியாவில் நம்மளால் இப்போ தயாரிக்க முடியாதனால என்ன பண்ணுறோம்னா இம்போர்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி டிபெண்டன்ஸ் எல்லாம் குறைக்கணுங்கிறதுல ஒரு குறிப்பாக ஒரு இது பார்க்குற டயத்தில் நியூக்ளியர் எனர்ஜி வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஆயுதமாக கிடைக்குது. அந்த நியூக்ளியர் எனர்ஜியில் பார்க்குறப்ப நம்ம இவ்வளோ நாள் வந்து பண்ணியிருக்கிற வெவ்வேறு ஆராய்ச்சிகள், முயற்சிகள் மூலமாக வந்து 8800 மெகாவாட் வந்து நம்மளதில் 23 ரியாக்டர் மூலமாக உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதை வந்து 2047 வந்து 100 கிகாவாட், 100 லட்சம் மெகாவாட், அதான் அவ்வளோ உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து எல்லா ஆயத்த பணிகளும் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நம்மளதில் வந்து நம்மளோட அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட், அப்புறம் சிஎல்என்டிஏன்னு சொல்லி சிவில் நியூக்ளியர் லைபிலிட்டி அண்ட் டேமேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2 ஆக்டும் வந்து ரொம்ப பழையதாக உள்ளது. 1962 பண்ணது வந்து இந்தியன் எனர்ஜி அட்டாமிக் ஆக்ட். சிஎல்என்டிஏ வந்து 2010 பண்ணது. இதில் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் வரணுங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் சேர்த்து சப்ஸ்யூமிங்னு சொல்லுவாங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து சாந்தின்னு ஒரு பில்லு வந்து கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்குது. அது என்ன, சஸ்டைனபிள் ஹார்னஸிங் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு பேர். இதை வந்து கேபினெட் வந்து போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதை வந்து வர்ற பாராளுமன்றத்தில் வந்து இட்ஸ் கோயிங் டு பி டேபிள்ட் ஃபார் டிஸ்கஷன் அண்ட் அப்ரூவல். இதில் வந்து முக்கியமாக வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து தனிப்பட்ட இவர்கள் எப்படி வந்து முதலீடு செய்கிறது, அது எப்படி விரிவாக்கம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதில் எல்லா வரைமுறைகளையும் கொடுத்துருக்குது. இதில் லைபிலிட்டின்னு சொல்கிறது, அதில் இன்கேஸ் ஆஃப் எனி டேமேஜ் வந்தால் லைபிலிட்டிஸ் எப்படி அட்ரஸ் பண்ணுறது, இன்சூரன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி ஒரு 64 பக்க அறிக்கையை வந்து சாந்தி பில்லுன்னு சொல்லி ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் வர்றதுனால நம்மளுக்கு வந்து வர்ற நாட்களில் வந்து மிகவும் நம்மளுடைய நியூக்ளியர் நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டி வந்து ரொம்ப வந்து செக்யூர்டாக வர்றதுக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறப்போ வந்து இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம டெக்னாலஜி வேணும். அதுக்கு வந்து நம்ம இதில் வந்து ஏஐ மாதிரி இப்போ வளர்ந்து வர்றப்ப ஏஐ வந்து நீட்ஸ் ஹியூஜ் பவர் வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம 24/7 நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து கம்ப்யூட் பவருங்கிறது வந்து ஆயில் இப்படி எக்கானமி இருந்துச்சோ, இப்போ எப்படி கோல் எக்கானமி எப்படி ஆச்சோ அது மாதிரி வந்து கம்ப்யூட் பவருங்கிறது ஒரு பெரிய எக்கானமியாக வரப்போகுது. இந்த டேட்டா சென்டர்ஸ்கள் 24/7 நம்ம தொடர்ந்து எல்லா நாளும் நடத்தணும்னா அதுக்கு வந்து வேண்டியது இருக்குது. அதுக்கு வேண்டிய பவருங்க வந்து அதோட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாவே $7 ட்ரில்லியன் வந்து 2030 வேணும்னு ஒரு மெக்கன்சியோட அறிக்கை சொல்லுது. இதெல்லாம் எப்படி நம்ம முன்னெடுத்து பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுல எல்லாம் எல்லா இதையும் நம்ம பண்றது எதுக்குன்னா தமிழ்நாடுக்கு வந்து இதோட பயன்கள் வந்து இந்த மாதிரி உள்ள ரியாக்டர்ஸ் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வர்ற டயத்துல எப்படி இதோட பெனிஃபிட்ஸுங்க வந்து வி ஆர் கோயிங் டு டேக் இட். அண்ட் இந்த பெனிஃபிட்டுங்க வர்றது எல்லாமே நம்மளுடைய சாதாரணமான ஒரு அடிப்படை இருக்கிற நம்ம ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனிகளுக்கோ ஒரு நம்மளோட பாட்டம் ஆஃப் தி பின்னு இருக்கிற காமன் மேனுக்கு எப்படி போகணுங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு 33% வந்து தொழிலோட பங்களிப்பு நம்ம ஜிஎஸ்டிபியில் இருக்கிறதுனால இந்த வளர்ச்சிகள் எல்லாமே, இந்த ரியாக்டர் டெக்னாலஜி வளர்றதோ, நியூக்ளியர் வளர்றதோ, ரெனியூபிள் வளர்றது எல்லாமே வந்து ஏஐ எல்லாம் வளர்றதுமோ அது எல்லாத்துக்கும் வந்து நமக்கு ஒரு எம்எஸ்எம்இயோட க்ரோத்துக்கும் ஒரு சாதாரண மனிதனோட க்ரோத்துக்கும் வந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதற்காக இன்னைக்கு வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தோம். அந்த கான்ஃபரன்ஸில் வந்து ரொம்ப சிறப்பாக உரையாற்றிய திரு எம் கே நாராயண், முன்னாள் நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், திரு சிவதான பிள்ளை, பிரம்மோஸ் ஃபவுண்டர், அப்புறம் திரு ஹன்ஸ்ராஜ் வர்மா சார், கோசிடிசி அந்த ஆர்கனைசேஷனோட தலைவர், அப்புறம் நம்முடைய தலைவர்கள் ஒவ்வொரு துறையில் உள்ளவங்க, சார் வெங்கடேஷ் சார் ஃப்ரம் சோல்ட்ரியம் டெக்னாலஜி,
and Mr. Rajendran from Everrenew and Mr. டாக்டர் அருண் பிரசாத்னு அவர் துபாயிலேருந்து இதுக்காக வந்திருக்காரு. அவர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் ஏஐ எப்படி யூஸ் பண்ணி டெக்னாலஜி பண்ணுங்கிறத பற்றி பேச போகிறார். இது மாதிரி எல்லா ஆம்பேக்களும் சேர்ந்து வந்திருக்கிறோம். இது எல்லாம் பண்ணி நம்மளோட கடைசி குறிக்கோள் என்னன்னா, தமிழ்நாடு எப்படி முன்னிலை மாக்கிறது, இந்தியாவை எப்படி முன்னிலை நாடாக கொண்டு வருது, வேர்ல்டுக்கு வந்து நம்மளோட பீஸ்ஃபுல்லாக இந்த எனர்ஜிகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ரோல் மாடலாக காமிக்கணும். இது எல்லாரும் நம்மளோட சாதாரண மனிதனோட வாழ்க்கை தரத்தை மேல் நிறுத்தி கொண்டு வர்றதான் நம்மளோட முக்கியமான குறிக்கோள். இதற்காக பண்ணுறோம். இது வந்து நம்மளோட சென்னையில் மட்டும் இதை வந்து நம்ம பண்ணுறதில்ல. இதை Tier 2 cities, Tier 3 சிட்டிக்கும் போயிட்டு, லைக் வந்து ராணிப்பேட்டில் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமும் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சிட்டிக்கும் போய் நம்ம ஃபிக்கி அமைப்பில் பண்ணுறோம். இதற்காக வந்து நிறையா ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. டெல்லி, பெங்களூர், மும்பை மாதிரி மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இது ஒரு 3 மாதமாக வந்து எஃபர்ட் எடுத்து கோசிடிஸ்ன்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபிக்கியும் சேர்ந்து டுகெதர் இதை நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து பண்ணியிருக்கிறோம். இது பண்ணதுக்கு வந்து உதவியாக இருந்த எல்லா ஆர்கனைசேஷன்ஸு எல்லாம் இவங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய நண்பர்கள், என்னோட வில் விஷஸ் ஃபார் ஃபிக்கி அண்ட் எல்லாமே அது ஹியர். அண்ட் திரு சாந்தகுமார் few minutes join. So they are also here. So this will make it a much bigger attraction over a period of time. Thank you so much.